ஹாய் பார்ட்னர். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் நியூ பார்ட்னரால் குட்வில் வேல்யூ கொண்டு வர முடியலைன்னு சொன்னால் ரீவேல்யூவேஷன் மெத்தட்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். அது எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேர்மனுடைய குட்வில்லை கால்குலேட் பண்ண வேண்டியது ஏற்கனவே குட்வில் இல்லை அப்படின்னு சொன்னால் டைரக்டாக ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுத்துட வேண்டியது குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதே இது நியூ குட்வில் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு குட்வில் வேல்யூ இருக்குன்னு சொன்னால் நியூ வேல்யூ ஹையராக இருந்தால் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எழுதிட வேண்டியது ஓல்டு ரேஷியோவில். இல்லை நியூ குட்வில் வேல்யூ ஏற்கனவே உள்ளதை விட லெஸ்ஸராக இருந்தால் தட் இஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட்டில் எழுதிட வேண்டியது. தட்ஸ் ஆல். ஓகே. ஆனால் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 26 படி குட்வில் raised in old ratio and written off in new ratio immediately. ஏன்னா செல்ஃப் ஜெனரேட்டர் குட்வில்ல அக்கௌண்ட்டில் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோ. ரீவேல்யூவேஷன் மெத்தட். ஐ லைக் யூ பார்ட்னர்.